ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். என்ன பின்புலம் இவருக்கு இருக்கு? அரசியல் பின்புலம்ங்கிறது அவர் இருந்த கட்சியிலிருந்து அவரை நீக்கிட்டாங்க. யாரெல்லாம் இவரோட தொடர்பில் இருந்திருக்காரு, இந்த விநியோகம்லாம் யாரோட பண்ணியிருக்காரு, எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து வெளிநாடுகள் கடத்திட்டு இருந்தாரு, எந்தெந்த ரூபத்தில் கடத்திட்டு இருந்தாங்க ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. கஸ்டடி எடுத்த உடனே அவங்க நடத்துகிற இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஜாஃபர் சாதிக்கு ரியல் எஸ்டேட்டு, ஃபிலிம் ப்ரொடக்ஷனு, பல பிஸ்னஸ்ல வந்து பணம் போட்டிருக்கிறத அவங்களால கண்டறியும். 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க இந்த ட்ரக் நெட்வொர்க்கை பஸ் பண்ணும். யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு வந்து விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்ன பேரு அவருடைய பிரதர் சலீமுக்கும் அவருடைய ஒய்ஃப்க்குமே சமன்ஸ் போது. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் கேஷ் டெபாசிட் மட்டுமே நடந்தது. இப்போ வரைக்கும் ஜாஃபர் சாதிக் NDPS கேஸ்லயே வெளில வந்தாலும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அரெஸ்ட் ஆகி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மொத்தம் வேல்யூ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குறிப்பிட்டிருக்கிறது வந்து 55 crores. 55 crores, 55 கோடி. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவனீத். தமிழகத்திலே போதைப் பொருள் பற்றி பெருசாக பேசப்பட்ட வழக்கு வந்து ஜாஃபர் சாதிக் வழக்கு சார். தற்போது அந்த வழக்கானது எந்த நிலைமையில இருக்கு சார்? டெஃபினட்டா நவனீத், ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா நடத்திட்டு இருந்தக்கூடிய ஒரு கிரிமினல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் மாஃபியாவை இந்த கேஸில் வந்து ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆகலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ரிப்போர்ட் ஆயிருந்தது, எல்லா நாளிதழ்களையும் ரிப்போர்ட் ஆயிருந்தது. ப்ளஸ்ஸு ஆர்கியூமெண்ட் பண்ணும்பொழுது, அவர் எதிர்த்து ஆர்கியூ பண்ணும்பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாமே சொன்னது வந்து அவர் வந்து பல நாட்களாக இந்த மாதிரியான ட்ரக் மாஃபியாஸை வந்து நடத்திட்டு இருந்ததை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2015 அவர் மேலே ஒரு NCB கேஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் போடப்பட்ட கேஸு. அதில் கிட்டத்தட்ட 50 kg சூடோஃபெட்ரைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை கடத்தும் பொழுது, அந்த கடத்துறவரை விசாரிக்கும் பொழுது, அந்த நெட்வொர்க் அவரோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் நடத்தினதை கண்டறிஞ்சாங்க. இது 2015 கஸ்டம்ஸு. இதுக்கப்புறம் 2019 ஜாஃபர் சாதிக் அவர்கள் மகாராஷ்டிரா, அதாவது மும்பையிலேருந்து இந்த மாதிரி வந்து ட்ரக் கடத்தக்கூடிய ஒரு சம்பவத்தில் கிட்டத்தட்ட 36 கிலோ கெட்டமைன் வர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா வர்த்து கெட்டமைனை இங்கேருந்து கடத்தக்கூடிய முயற்சியை மும்பை வழியாக எடுத்துகிட்டு போகிற முயற்சி எடுத்ததுனால அதுக்கு வந்து ஒரு கேஸ் வந்து அவர் மேலே ஃபைல் பண்ணப்படுது. தொடர்ச்சியாக பெயிலெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். பட் பெரிய கேஸ் ஆகப்பட்டது இப்போ பஸ்டாக இருக்கிறது வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பஸ்டான கேஸு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா நவனீத், ஜாஃபர் சாதிக் வந்து இந்த தொழிலில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியை தொடர்ச்சியாக அவர் லைஃப்பில் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் ஜக்குபாய் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிலிம், அந்த ஃபிலிம் ஆகப்பட்டது 2009, 2010 அந்த மாதிரி டைமில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கான அந்த திருட்டு விசிறி போடுற கேஸ்லேயும் இவர் பேரை வந்து இருந்ததை பார்க்க முடியுது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி ட்ரக்கு மாஃபியாவாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதனால் வந்த பணத்தை பல துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான இன்வெஸ்டிகேஷனையும் இப்போது NCB கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. NCB இந்த ட்ரக் மாஃபியாவை கண்டறியறதுக்காக இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக NCBயோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோட ரோல் என்னென்னா, இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, ஏன்னா எல்லா சட்டமானவர்களும் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இது தெரிஞ்சுக்கணும். நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆகப்பட்டது நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 கீழே வரும் நவனீத். அதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா NDPS ஆக்ட் 1985 ஏதாவது முதல் வருஷம் அதை கொண்டு வராங்க. அதில் எதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்கன்னா, ப்ரொஹிபிட்ஸ் த ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், கல்டிவேஷன், பொசஷன், சேல், பர்ச்சேஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் அண்ட் ஆர் எனி கன்சம்ஷன் ஆஃப் எனி நார்காட்டிக் ட்ரக் ஆர் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ். இதை எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பேன் பண்ண, ப்ரொஹிபிட் பண்ண ட்ரக்ஸ் மேலே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் NDPS ஆக்ட் 1985 கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை யாரெல்லாம் வயலேட் பண்ணி இந்த மாதிரி கடத்துகிற வேலை, இல்லை ஓன் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு செயல்படுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டறியறதுக்காக அந்த சட்டத்திலேயே நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, NCB அப்படிங்கிற லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி NDPS ஆக்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான தொடர்பில் வச்சுருப்பாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது பல நாடுகளோட. இந்த மாதிரியான ஆர்கனைஸ் கிரைம்ஸ்,
ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக் டிராஃபிக்கிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இன்னொரு நாடுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடத்த முயற்சிக்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் நாட்டிலேருந்து வருது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை என்சிபி கிட்ட கொடுக்கும் பொழுது அவங்க வந்து டெல்லியில் மார்ச் மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக இந்த ட்ரக் நெட்வொர்க்கை பர்ஸ்ட் பண்ணுறதுக்கான செயல்பாடில் இறங்குறாங்க நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. அவங்க அதில் வெற்றி அடைகிறாங்க. அதில் பார்க்கும் பொழுது முக்கியமாக 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ட்ரக் நெட்வொர்க்கை பர்ஸ்ட் பண்ணும்போது. அந்த 4 பேர் யார் யாருன்னா முகேஷ் அப்படிங்கிற ஒரு பையன், முகேஷ், முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர், அசோக் குமார், அப்புறம் எஸ்ஜி சதானந்தன் அப்படிங்கிறவர். இந்த 4 பேரை பிடிச்ச உடனேயே இவங்க வந்து யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு வந்து விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்ன பேர் வித் எவிடன்சஸ், நிறைய எவிடன்சஸ் கொடுக்கும் பொழுது, ஏன்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும் ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிற ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருந்தது ஜாஃபர் சாதிக் அப்படிங்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் மாஃபியாவுடைய நெட்வொர்க் நடத்தக்கூடிய ஒரு நேம். அந்த ஜாஃபர் சாதிக்கை சப்சிக்வெண்ட்டாக ஏப்ரல் மாதம் அரெஸ்ட் பண்ணி என்சிபி வந்து இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க. ஜாஃபர் சாதிக் எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாரோ அந்த கட்சியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. பட் இது ஒரு பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது. அந்த சர்ச்சையாக பேசப்படும் பொழுது ஜாஃபர் சாதிக்கை வந்து டெல்லி என்சிபி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ராஜஸ்தான் எங்கெல்லாம் பதுங்கிருந்த மாதிரியும் அரெஸ்ட் பண்ணது வந்து பண்ணிவிட்டு அவரை வந்து கஸ்டடி எடுத்துடுறாங்க. கஸ்டடி எடுத்த உடனே அவங்க நடத்துகிற இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஜாஃபர் சாதிக்கு ரியல் எஸ்டேட்டு, ஃபிலிம் ப்ரொடக்ஷனு, பல பிஸ்னஸில் வந்து பணம் போட்டிருக்கிறத அவங்களால கண்டறிய முடிஞ்சுது. அப்போது இந்த ட்ரக் நெட்வொர்க்கை வந்து எப்படி நடத்துகிறாருங்கிற ஒரு சைடு இன்வெஸ்டிகேஷன், இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ட்ரக் நெட்வொர்க் எப்படி ஆப்ரேட் பண்ணாருன்றது 2வது இன்வெஸ்டிகேஷன், 3வது வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம், தட் இஸ் மணி லாண்டரிங் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஆஸ் பர் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இதில் NDPS ஆக்ட் 1985 ஆகப்பட்டது ஷெட்யூல்டு அஃபென்ஸ் நவநீத். இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, எத்தனை ஷெட்யூல்டு அஃபென்ஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் குறிப்பிடப்பட்டிருக்குன்றது தான் பாயிண்ட். அதில் மொத்தம் வந்து 29 பேராகிராஃப் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு நவநீத். அதில் 145 அஃபென்சஸ் இருக்குது 29 ஆக்டிலேருந்து. 145 அஃபென்ஸு ஷெட்யூல்டு அஃபென்ஸு 29 ஆக்டிலேருந்து. அப்படி ஒரு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேராகிராஃபில் பார்ட் ஏ ஆஃப் த ஷெட்யூல் ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆக்டு NDPS ஆக்ட், நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985, NDPS ஆக்ட் 1985. அதில் 13 அஃபென்சஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 13 அஃபென்ஸில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை ஜாஃபர் சாதிக் மேலே போட்டிருந்ததுனால, பல செக்ஷன்ஸை போட்டிருந்ததுனால ஜாஃபர் சாதிக்கை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் ஜாஃபர் சாதிக் எந்தெந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செக்ஷன் 50 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி சமன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. செக்ஷன் 50 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல் செக்ஷன் 15 என்ன சொல்லப்படுதுன்னா, பவர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ரிகார்டிங் சமன்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டு கிவ் எவிடன்ஸ் எக்ஸெட்ரா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்செக்ஷன் 1ல் த டைரக்டர் ஷால் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 13 have the same powers as are vested in the civil code under the Code of Civil Procedure 1908 while trying a suit in respect of the following matters: discovery and inspection, enforcing the attendance of any person, including any officer of a reporting entity, and examining whom on oath, compelling the production of records, receiving evidence on affidavits, issuing commissions for examination of witness and documents, and any other matter which may be prescribed. அப்போது சமன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது இந்தந்த ரீசனுக்காக இஷ்யூ பண்ணலான்னு இருக்குது. அந்த சமன்ஸை அந்த 4 பேர் அரெஸ்ட் ஆனாங்க இல்லை நவநீத், அந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அதுக்கப்புறம் அசோக் குமார், எஸ்ஜி சதானந்தம், இந்த 4 பேருக்குமே அந்த சமன்ஸ் போகுது. அந்த 4 பேர் வந்து கஸ்டடியில், NDPS கஸ்டடியில் இருக்கும்பொழுது தான் இந்த சமன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக சமன்ஸ் இஷ்யூ பண்ணி அவங்கள விசாரிக்கிறாங்க, எப்படி வந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சு, யார் பணம் கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்தை விசாரிக்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் அவங்களுடைய ரிலேட்டிவ், அவருடைய பிரதர் சலீமுக்கும் அவங்களுடைய அவருடைய ஒய்ஃப்க்குமே சமன்ஸ் போது. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா கேஷ் டெபாசிட் மட்டுமே நடந்திருக்கு. அதை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து 20 கோடி ரூபா வந்து டெபாசிட் நடந்திருக்கு. அப்போ டெபாசிட் நடந்திருக்குன்னா இந்த பணம் எப்படி வந்திருக்கும்,
அந்த பணத்தை வந்து எப்படி வந்து ஒரு இல்லீகல் பிசினஸ் நடத்தி அந்த இல்லீகல் மணியை வந்து எப்படி வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான வாதங்கள் வந்து வைக்கப்படுது, பிரதிவாதங்கள் வைக்கப்படுது. அதுக்கப்புறம் ஜூலை 12, 2024 அன்னைக்கு ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு டெல்லி கோர்ட்ல, அதாவது பாட்டியாலா கோர்ட்ல ட்ரக் ரிலேட்டட் கேஸ், என்டிபிஎஸ் கேஸ்ல பெயில் கிடைக்குது. ஆனா டெல்லி கோர்ட்டு என்டிபிஎஸ் ஆக்டுக்கு பெயில் கொடுத்தாலும் ஜாஃபர் சாதிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ்ல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 உடைய செக்ஷன் 19 படி அரெஸ்ட் பண்றாங்க ஜாஃபர் சாதிக்கை கஸ்டடியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஜாஃபர் சாதிக் என்டிபிஎஸ் கேஸ்லேயே வெளில வந்தாலும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் அரெஸ்ட் ஆகி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும் பொழுது ஜாஃபர் சாதிக்குடைய பல சொத்துக்களை வந்து முடக்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஜாஃபர் சாதிக்குடைய 14 இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை முடக்கியிருக்காங்க நவநீத். அதில் 14 இம்மூவல் ப்ராப்பர்ட்டியில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஜேஎஸ்எம் ரெசிடென்சி ஹோட்டல் அண்ட் அப்புறம் ஒரு லக்ஸூரியஸ் பங்களா, அதுக்கப்புறம் 7 லக்ஸுரி வெஹிக்கிள்ஸு, ஜாக்கர், மெர்சிடஸ் பென்ஸு, இதை தாண்டி பல அசெட்ஸை வந்து அவர்கிட்ட முடக்கியிருக்கிறத ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுது. இது எல்லாமே மொத்தம் வேல்யூ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குறிப்பிட்டிருக்கிறது வந்து 55 crores நவநீத், 55 crores, 55 கோடி. இந்த 55 கோடியுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முடக்கியிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. மீன்வைல் என்டிபிஎஸ் ஆக்ட் படி அவருக்கு வந்து சார்ஜ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து என்சிபி வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் அவங்களுடைய ஜாஃபர் சாதிக் உடைய வைஃப் அண்ட் பிரதர் சலீம் நினைக்கிறேன், அவர் வந்து பெயில் போடுறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெயில் போட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது எவ்வளோ சோர்ஸ் ஆஃப் பணம் வந்தது, எப்படி டெபாசிட் நடந்தது, என்ன மாதிரியான ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறத விசாரிக்கும் பொழுது பல டிரான்சாக்ஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸை கேட்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் உடைய ரிலேட்டிவ்ஸ், அவருடைய பிரதர் எல்லாரும் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க. ஆனால் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுக்கல. மெட்ராஸ் ஹைகோர்ட் டினை பண்ணிட்டாங்க ஆன்டிசிபேட்டரி பெயில். சப்சிக்வெண்ட்டாக மேட்டர் வந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக் தொடர்பு இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், தொடர்பு இருக்கக்கூடிய பல ரிலேட்டிவ்ஸ், யாருக்கெல்லாம் அவர் வந்து அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ, என்னென்ன பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ எல்லாருக்கும் நோட்டீஸ் மட்டும் அனுப்புறது இல்லாமல், சமன்ஸ் அனுப்புறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜாஃபர் சாதிக் என்சிபி கேஸ், அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பண்ண இன்வெஸ்டிகேஷனில் பெயிலே கிடச்சிருந்தாலும் டெல்லியில் இப்போ அரெஸ்டாக இருக்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே 2002 கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ண அரெஸ்ட்டில் தான் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இப்போ வந்து பிரிசனில் இருக்கார். அஃப்கோர்ஸ் அவர் பெயில் தொடர்ந்து போடுறது அவரோட ரைட்டு. கான்ஸ்டியூஷனலாக இருக்கக்கூடிய பல கொஸ்டின்ஸை வந்து அவர் கேட்க வேண்டியது ரைட்டு. பெயில் கிடைக்குமா கிடைக்காதா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். சார், இப்படி ஒருத்தர் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு அரசியல் பின்பலம் இல்லாமல் இருக்குமா சார்? நவநீத், பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து அவரை நீக்கிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சில கட்சியில் சேர்ந்து தன்னை இணைச்சிக்கிறது வந்து இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது பார்க்க முடியுது. பட்டு அரசியல் பின்புலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறத நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எந்த ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ ஹை ப்ரொஃபைல் பீப்புளோட இவர் லிங்க் ஆயிருந்தாரு அதை தான் பார்க்குறாங்க. என்ன பின்புலம் இவருக்கு இருக்குது, அரசியல் பின்புலங்கிறது அவர் இருந்த கட்சியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. பட்டு அவருக்கு என்ன பின்புலம் இருந்தது, யாரெல்லாம் இவரோட தொடர்பில் இருந்திருக்காரு, இந்த விநியோகம்லாம் யாரோட பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்ச்சியாக என்சிபி பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பேரலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய நெட்வொர்க் இருக்கக்கூடிய பல விநியோகஸ்தர்கள், இந்த மாதிரி வந்து இல்லீகலாக ட்ரக் விற்கக்கூடியவங்க, ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணுறவங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவருடைய பணம் எங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அதையும் முடக்கிற வேலையை செய்கிறாங்க. ஸோ சட்ட ரீதியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ரெண்டாவது, என்சிபி அவங்க இன்வெஸ்டிகேஷனை இவர் எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாவோட ஜாஃபர் சாதிக் வந்து கனெக்ட் ஆயிருந்தார், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து வெளிநாடுகள் கடத்திட்டு இருந்தார், எந்தெந்த ரூபத்தில் கடத்திட்டு இருந்தார் ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால வரக்கூடிய நாட்களில் இது வந்து நீதிமன்றத்தில் வரும்பொழுது தான்
ட்ரையல் நடக்கும் பொழுது தான், சார்ஜ் ஷீட் வந்து வரும்பொழுது தான் தெரிஞ்சுக்க முடியும் எந்த மாதிரியான செயல்முறையை ஜாஃபர் சாதிக் அவர்கள் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. சார்ஜ் ஷீட் வந்து அவருக்கு சர்வ் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஸ் பர் லா. சார்ஜ் ஷீட் சர்வ் ஆனதுக்கப்புறம் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் ட்ரையல் நடத்துவாங்க. அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு. பேரலா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002க்கு பேரலா வந்து அதே மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட் இருக்கும். ஏன்னா ECIR போடுவாங்க. ஆல்ரெடி ECIR போட்டாங்க ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும். அதுதான் நம்மளால பார்க்க முடியுது கோர்ட்ஸில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுக்கக்கூடிய அப்போஸ் பண்ணும்போது அவருடைய விஷயங்களை. ரெண்டாவது, அவருக்கு போட்ட சார்ஜ் ஷீட்டை அவருக்கு கொடுத்தாதான் அது பப்ளிக், அவர் வச்சிருக்க சார்ஜ் ஷீட் வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பப்ளிக்கில் வரும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் அவர் டிஃபெண்ட் பண்ணுமா வேணாமான்றதை அவர் பார்ப்பார். அதனால கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டியூட்டி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாஃபர் சாதிக்கு அவருக்கு தேவையான டிஃபென்ஸ், அஃப்கோர்ஸ் அவருக்கு லீகல் ரெமெடி வந்து அவர் தேடுறது அவருடைய கான்ஸ்டியூஷனல் ரைட். ஆனால் லீகல் ரெமெடி அவர் தேடுறாரு, பெயில் போடுறாரு. NCB கேஸில் பெயில் கிடைச்சிருக்கு. EDல கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் பார்க்கணும். ஆனால் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க், அந்த ஹை ப்ரொஃபைல் பீப்புள் யார் யாருங்கிறத டெஃபினட்டாக NCBயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இத்தனை நேரத்துக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெடி பண்ணியிருப்பாங்க, சமன்ஸ் கொடுத்து இன்வெஸ்டிகேட்டும் பண்ணியிருப்பாங்க. அதனால் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் இது எப்படி வந்து இந்த கேஸ் வந்து ப்ரொசீட் ஆக போகுது. அல்டிமேட்டாக நீதிமன்றம் தான் இந்த மேட்டர்ஸை டிசைட் பண்ணணும். இட் இஸ் அ பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு டிசைட் ஆன் எனி மேட்டர். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்குது இவரோட கேஸ்ங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார். நன்றி நவநீத்.